மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீட் 2026 திருவேல் அகாடமி ரிசல்ட்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய அகாடமியில் ஃபஸ்ட்டு மார்க் என்ன வந்திருக்கு அப்படின்னா 591 வந்திருக்கு. பரமேஸ்வரி எடுத்திருக்காங்க. இந்த ஃபஸ்ட் மார்க் ஸ்டூடெண்ட்டை தாண்டி அடுத்தடுத்து ரிசல்ட் நம்ம பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய திருவேல் அகாடமி ரிசல்ட். இந்த ரிசல்ட் நீங்கள் பாருங்கள். இதில் நம்ம கம்யூனிட்டி ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் 7.5 ரிசர்வேஷன், அதுக்கப்புறம் அவங்களுடைய எக்ஸார்மி கோட்டா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இதில் ஆட் ஆகிருக்காங்க. எங்களுடைய ரிசல்ட்டில் டோட்டலாக இந்த வருஷம் 30 மாணவர்கள் நம்ம செலக்ட் ஆகிருக்கிறாங்க. அதில் டெஸ்ட் பேட்ச் உட்பட 30 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க சார்னா 80+ ஸ்டூடெண்ட் படித்தாங்க. அதில் 30 ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த வருஷம் ரிசல்ட் கொடுத்துருக்கோம். அதை தாண்டி இந்த வருஷம் எங்களுடைய ரிசல்ட்டில் மெயினாக நாங்கள் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ லாஸ்ட் இயர் எங்களுடைய ரிசல்ட்டுக்கும் இந்த வருஷம் ரிசல்ட்டுக்கும் எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ரீநீட் ஸ்கோர், இன்கேஸ் உங்களுடைய ரீநீட் ஸ்கோர் குறைஞ்சிருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ ரிப்பீட் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கோர் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். எங்களுடைய கோச்சிங் பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா எங்களுடைய 2027 ரிப்பீட்டர் அண்ட் ரீரிப்பீட்டர் பேட்ச்னுடைய ஷெடியூல் பற்றி உங்களுக்கு தெரியும். இதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ பண்ணியிருக்கேன். இதில் மெயின் ஒரு புல்லட்டின் பாயிண்ட் மாதிரி சிம்பிளாக சொல்லிடுறேன். ஏன்னா எங்களுடைய கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏஐ ஸ்மார்ட் போர்டில் தான் இருக்கும். குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ், சிபிடி மோட் ப்ராக்டிஸ் இந்த வருஷம் நாங்கள் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மெட்டீரியல் ப்ராப்பராக இருக்கும். டெஸ்ட் சீரியஸ் நமக்கு ஒரு 70 ஃபுல் டெஸ்ட் நாங்கள் பிளான் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்ட் டெஸ்ட் 150, சாப்டர் வைஸ் பார்ட் டெஸ்ட், குமுலேட்டிவ் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் சேர்த்து ஒரு 150 டெஸ்ட்டு. செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி செப்பரேட்டாக இருக்குது. கேர்ள்ஸ்னே பாய்ஸ்னே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வருஷம் அடுத்த பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஆல்ரெடி பேட்ச் 1 போயிட்டுருக்கு. அடுத்த பேட்ச் ஜூலை 26 கமிங் சண்டே நாங்கள் அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுடைய மருத்துவ கனவு நனவாகணும் அப்படின்னா ரீநீட்டில் எங்களால் ஸ்கோர் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக அடுத்த ரிப்பீட் பண்ணுங்கள். அல்லது ரிப்பீட் பண்ண ஸ்டூடெண்ட்டை ஸ்கோர் பண்ணலாம் ரிப்பீட் பண்ணுங்கள். உங்களுடைய அடுத்த மருத்துவ கனவு நனவாகிறதுக்கு கண்டிப்பாக திருவேல் அகாடமி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இங்கே நாங்கள் ஒரு இண்டிவிஜுவல் கேர் கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட் கம்ப்ளீட்டாக இன்ச் பை இன்ச் மானிட்டர் பண்ணுறோம். செக்ரிகேட் பண்ணி அவங்களுக்கான கிளாஸஸ் ப்ராப்பராக கொடுக்குறோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு ஃபிசிக்ஸ் செப்பரேட்டாக பார்க்குறோம். அதை தாண்டி நிறைய மாணவர்கள் ரீரிப்பீட்டர் வரவங்க எனக்கு பயாலஜி ஓகே சார், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேணும்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ எங்களுக்கு ப்ராப்பராக எங்களுடைய ஷெடியூல் 1 இயர் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய ரிசல்ட் கண்டிப்பாக வரும். ஏன்னா நாங்கள் 591 400 வரைக்கும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் மார்க் 403 வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் 3 ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச் வந்திருக்கு. இந்த ரிசல்ட்டை நீங்கள் பாருங்கள். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ஓவரால் எங்களுடைய ரிசல்ட் இந்த வருஷம் நல்லா வந்திருக்கு. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி. ஸோ அந்த கன்சிஸ்டன்சி நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அதுதான் எங்களுடைய இந்த ரிசல்ட்டுக்கான காரணம். ஸோ அடுத்த வருஷம் இன்னும் பெட்டர் ரிசல்ட் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் எடுக்கணும், ஒரு நல்ல ஒரு அகாடமியை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க திருவண்ணாமலையில் வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எங்ககிட்ட இருக்குது. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக திருவேல் அகாடமி உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.